ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரி இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்குரிய வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்கிறான். ஆம் அன்புக்குரிய சகோதரனை சகோதரி, கிருபை என்பது தகுதி இல்லாத ஒரு நபர்களுக்கு தகுதியை ஏற்படுத்துவது தான் கிருபை. தகுதியே கிடையாது, ஆசீர்வாதம் கொடுப்பதற்கே தகுதி கிடையாது. ஆனால் ஆசீர்வதிப்பது தான் கிருபை. ஆம், தகுதி இல்லாதவர்களுக்கு அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, இந்த நாளிலும் ஆண்டவர் கிருபை, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனுக்கு கிருபை கிடைத்தபடினாலே அழிவில் இருந்த அவனை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பூமியில் மனுஷர் பெருகினது போல் அக்கிரமங்கள் பெருகியது, பாவம் பெருகியது. பாவம் பெருகின வேளையில் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், இந்த மனிதர்களை அழித்தே தீருவேன் என்று. ஆம், அந்த வேளையில் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தபடியினாலே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவனை சார்ந்த மிருகங்களும் பாதுகாக்கப்பட்டது, மற்ற எல்லாம் அழிந்தது. இதே போல் பின்னாளில் யோவான் புஸ்தகத்தில் பார்க்கிறபடி அவர் நமக்குள்ளே சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நமக்குள் நிறைந்திருக்கிறார். இயேசு, கிருபையான இயேசு நமக்குள் இருக்கிறபடினால அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம் இலவசமாக. இந்த கிருபைக்கு நாம் எந்த விதமான விளக்கரையங்களை செலுத்தவில்லை. இயேசு நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரி, இந்த கிருபையின் வாசலுக்குள் வந்துவிடு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன்னை அன்புடன் வாழ்த்துக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதா.